ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட் டியூப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர்ஸ் சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணியை பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பிரியாணியில் அரைக்க வேண்டியது, பவுடர் பண்ண வேண்டியது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிளான, ஈஸியான, அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இந்த பிரியாணி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது பேச்சுலர்ஸ் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் பிரியாணி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஊறினா போதும். ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போது அரிசியை ஊற வச்சுக்கலாம். 300 கிராம் சிக்கனுக்கு நான் 300 கிராம் அரிசி எடுத்துக்கிறேன். 3 டம்ளர் அரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வெறும்னா வடிச்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கலாம். இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதில் 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். கூடவே 2 துண்டு பட்டை, அப்புறமா ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ. என்னோடய அன்னாச்சிப்பூ உடஞ்சி போயிருக்குது. இதை போட்டு முதல்ல வறுத்துக்கலாம். எண்ணெயில் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் இந்த அளவுக்குள்ள வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்தளவு உள்ள தக்காளியை அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே மல்லி இலையும் புதினாவும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு இந்த ஸ்லைஸ்டு வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இதை போட்டு கூடவே கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக மல்லி இலை, இதை மட்டும் போட்டு முதல்ல வெறும் எண்ணெயில் வதக்குங்க. இதுதான் அந்த ஃப்ளேவருக்கு காரணம். இதை நான் ஒரு கல்யாண வீட்டில் பண்ணுறதை பார்த்தேன். முதல்ல எல்லா வெங்காயத்தையும் போடாமல் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, புதினா போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் இருக்குது. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி மட்டும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா கலர் வர்றதுக்காக இப்படி வதக்கிக்கலாம். இப்போது மற்ற வெங்காயத்தை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இது ஏற்கனவே சிக்கனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு ஊற வச்சுருக்குறோம். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி, புதினா, மல்லி இலை எல்லாமே போட்டுக்கலாம். புதினா, மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். 2 சேர்த்து ஒரு கைப்பிடி. நம்ம 300 கிராம் அளவுக்கு தான் பண்ணுறோம். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா கொலைய வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாமே கடைகளில் பவுடராக கிடைக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கிடைக்குது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் இறங்கும், சிக்கனோட ஃப்ளேவர். பேச்சுலர்ஸ் எல்லாம் எல்லாமே பவுடர்ஸ் எல்லாமே வெளியில் கிடைக்குது. இதை வாங்கி அப்படி பண்ணிடலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம சிக்கனை வேக விடலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆச்சுது. சிக்கன் எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இப்போ நல்லா ஓரளவு சிக்கன் பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதனால் 4 டம்ளர் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே 1 டம்ளர் ஊற்றியாச்சு. மொத்தம் 5 டம்ளர் ஆச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கனால அதில் கொஞ்சம் தண்ணி வரும். சிக்கனில் இருந்தும் தண்ணி வரும். அதனால் 1க்கு 2ங்கிற பகுதியில் 3 டம்ளருக்கு 6 டம்ளர் வர்ற மாதிரி கணக்கு வந்துடும். 5 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இதை மூடி போட்டு நல்லா
கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி தர தரன்னு கொதிக்கணும். இந்த டைமில் நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு மெதுவாக கலந்து விடுங்க. அரிசி உடஞ்சிடாமல் மெதுவாக கலந்து விடுங்க. இப்போ கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். இதை அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து வேக விடுங்க. மூடி போடாமல் இந்த மாதிரி வேக விடுங்க. அரிசி தண்ணி ஓரளவுக்கு இழுத்து கொஞ்சமாக அரிசியும் தண்ணியும் லெவல் மாதிரி வந்திருக்குது ஒரு லெவலுக்கு. இப்போ இந்த டயத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கரை மாற்றிடுங்க. மாற்றிட்டு அரிசியை நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் வேக விடலாம். 15 நிமிஷம் ஆச்சுது. பிரியாணி நல்ல கரெக்டான அளவில் வெந்திருக்குது. அதே மாதிரி உதிரியாகவும் இருக்குது. தண்ணியே இல்லை பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரே குக்கரில் எந்த பவுடரும் எதையும் அரைக்காமல் ஈஸியாக பண்ணிட்டோம். இதுக்கு ஆனியன் ரைத்தா கிரேவி வச்சு ஃப்ரைடு சிக்கன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.